மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான். எஸ்டெட் சிறப்பு தேர்வு குறித்து இன்று நடந்த ஆலோசனை. தமிழ்நாட்டில் எஸ்டெட் தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பாடத்திட்டம், வினாத்தாள் அமைப்பு, அதே மாதிரி சிறப்பு டெட் தேர்வுக்கு மதிப்பெண் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் தொடர்பாக இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் சங்கங்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் ஒவ்வொரு ஆசிரியர் சங்கங்களும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்ன கோரிக்கைன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் டெட் ஆசிரியர் சங்க பிரதிகள் கூட்டம், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில ஆலோசனை கொடுத்துருக்காங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்த திட்டமிட்டுள்ள சிறப்பு தகுதி தேர்வில் கீழ்கண்ட காரணிகள் இடம்பெற வேண்டுதல் சார்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்திட தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அதற்கான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் அறிவிப்பு குறித்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை கொண்டாங்க. இதனால் வெளியிடப்பட்டுள்ள சில நிமிடங்களே அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திரும்ப பெறப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும். அந்த டிஆர்பி வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிமூவ் பண்ணது இவங்க பார்த்திங்கன்னா சொன்னதுனால தான். இவங்க அந்த கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த அறிவிப்பில் கட்டாய கல்வி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படையில் விதிகளே மீறப்பட்டுள்ளது. அதாவது சிறப்பு தகுதி தேர்வு என்பது கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வருவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தவிர்த்து கட்டாய கல்வி சட்டம் அமல்படுத்திய பிறகு தகுதி தேர்வு முடித்தவர்களே பணியில் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளிலும் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் தெளிவாக சொல்லியிருப்பினும் அது இதுவரை முழுமையாக தனியார் பள்ளிகள் கடைபிடிக்கவில்லை. பெரும்பான்மையான தகுதி தேர்வு முடிக்காத ஆசிரியர்களே தனியார் பள்ளிகளில் பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கும் சேர்த்து சிறப்பு தகுதி தேர்வு என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அடிப்படை இது அடிப்படை விதிமீறல். அதாவது 1/9/2025 அன்று பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இத்தகுதி தேர்வு எழுதலாம் என்பது குறிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அடிப்படை விதி மீறலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காப்பு வலைமிட்டுள்ள சில திருத்தங்களுடன் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தின மீண்டும் அறிவிப்பில் வெளியிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு அடிப்படை விதி அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்தவரை தேர்ச்சி பெற்றவர்கள் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. அதன் அடிப்படையில் ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், தெலுங்கானா, கேரளா போன்ற மாநிலங்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்ச்சி விழுக்காடுகளை குறைத்து வைக்கிறது. இதேபோல் தமிழ்நாட்டிலும் ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட உள்ள சிறப்பு தகுதி தேர்வு தேர்ச்சிக்கான மதிப்பெண்ணை குறைப்பது குறித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும். சிறப்பு டெட்டுக்கான மதிப்பெண் குறைக்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கீழே அந்த எஸ்டிடி ஆசிரியர் தேர்வு பொறுத்தவரை தேர்ச்சி மதிப்பெண்கள் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. அதன் அடிப்படையில் ஆந்திர பிரதேசம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாடத்தில் மொத்தம் 150 வினாக்களில் 90 வினாக்கள் இருப்பது போல் வினாத்தாள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். பணியில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி பெறும் ஆசிரியர்களுக்கு அனைத்து வகை துறையிலும் பிரத்யேகமான சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் வகையில் அறிவிப்பு வெளியிட வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனைவருக்கும் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் தனியார் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் என்று பிரத்யேகமாக தனியார் பள்ளி ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு நடத்திட வலியுறுத்துகிறோம். தனியார் பள்ளிக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட் தேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தேர்வு எழுத அவர்கள் பாடத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் என்பதை விலக்கு அளித்து தேர்ச்சி பெற்றாலே போதும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. கேரளா அரசு விதிவிலக்கு அளித்தது போல் நெட்டு, ஸ்டெட்டு, எம்பில், பிஹெச்டி முடித்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு பெறுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும். மேற்கொண்ட கோரிக்கை பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அப்போ இந்த எஸ்டெட் தேர்வு நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா குழப்பம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வேலையில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் இந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்தணும். மெயினாக சுப்ரீம் கோர்ட்டோட ஆஸ்பர் ஆர்டருமே அதுதான். ஆனால் அரசு அதிகாரிகள், டிஆர்பி அரசு அதிகாரிகள் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் இந்த தேர்வு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இது நிறைய குழப்பம் ஏற்பட்டது. அதனால தான் அந்த டிஆர்பியிலேருந்து அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நிறையா ரீப்ரிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எஸ்டேர் வைக்கிறது ரிலேட்டடாக இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.